பூமிக்குள் புதையும் சென்னை அதிர வைக்கும் பகீர் ஆய்வு. நம்ம சென்னை மாநகரம் எத்தனையோ சவால்களை பார்த்த ஒரு நகரம். சுனாமி, அடுத்தடுத்து வந்த பெருவெள்ளங்கள், புயல்கள் அப்படின்னு இயற்கை கொடுத்த அத்தனை சோதனைகளையும் தாண்டி கம்பீரமா நின்று கொண்டிருக்கிற ஒரு பெருநகரம். ஆனா இப்போது நம்ம சென்னைக்கு ஒரு புது விதமான சவால் காத்து கொண்டிருக்கிறதா விஞ்ஞானிகள் ஒரு புதிய ஆய்வின் மூலமா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பொதுவா நம்ம டிவிலையோ அல்லது செய்தித்தாள்களிலோ காலநிலை மாற்றம் பற்றி பார்க்கும்போது புவி வெப்பமயமாகிறது, கடல் மட்டம் உயர்கிறது அப்படின்னு மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போது சென்னைக்கு வந்திருப்பது ஒற்றை ஆபத்து இல்லைங்க, மாறாக இரட்டை ஆபத்து அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது ஒரு புறம் கடலோர பகுதிகளில் கடல் மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் சென்னையின் சில முக்கிய நிலப்பரப்புகள் நமக்கு தெரியாமலேயே பூமிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்குது. அதாவது பூமிக்குள்ள புதைய தொடங்கி இருக்கு. இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான IISER மொகாலி ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த புதிய ஆய்வு முடிவுகள் நாம ஏன் உடனடியா விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மிக தெளிவான ஒரு ஆய்வு முடிவுகளை காட்டுது. வரும் 2100ஆம் ஆண்டுக்குள்ள நகரின் ஒரு பெரும் பகுதி வெள்ள அபாயத்திற்கு உள்ளாகும் அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. சரி, சென்னையின் எந்தெந்த பகுதிகள் உள்வாங்குகின்றன? நிலம் உள்வாங்குவது என்றால் என்ன? இந்த பகுதியை நல்லா கவனிங்க, உங்களுக்கே புரியும். செயற்கைக்கோள் தரவுகளின்படி சென்னையின் 5 மிக முக்கிய பகுதிகள் ஆண்டுதோறும் சில மில்லிமீட்டர் அளவுல பூமிக்குள்ள உள்வாங்கி வர்றதா இந்த ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. அந்த பகுதிகள் எவை தெரியுமா? போரூர், மதுரவாயல், கொடுங்கையூர், சேப்பாக்கம், பனையூர். இந்த 5 இடங்களும் ஆண்டுக்கு 3 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை பூமிக்குள்ள மெல்ல மெல்ல இறங்கி வருது. இதுல சற்று அதிகமா பார்க்கப்பட்டிருப்பது போரூர் மற்றும் மதுரவாயலுக்கு இடைப்பட்ட சுமார் 18 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதிதான். இந்த பகுதி ஆண்டுக்கு 15 மில்லிமீட்டர் வரை நிலம் கீழ் நோக்கி அமுங்கி வருவதாக தரவுகள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லாம நமது சென்னை சர்வதேச விமான நிலையம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளும் கூட ஆண்டுக்கு 3 முதல் 10 மில்லிமீட்டர் வரை உள்வாங்குகின்றன. மிக குறைந்த அளவு இது அப்படின்றனால இது நம்ம கண்களுக்கு நேரடியா தெரியாது. ஆனா நீண்ட கால அடிப்படையில பார்க்கும்போது இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய புவியியல் மாற்றம். சரி, நமது சென்னை நிலப்பரப்பு ஏன் இப்படி உள்வாங்கணும்? இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்கள் என்ன? இதற்கு ஆராய்ச்சியாளர்கள் 2 எளிய காரணங்களை சொல்றாங்க. ஒன்று சென்னையின் இயற்கை தரை அமைப்பு, இரண்டாவது நமது அதிவேக நகரமயமாக்கல். முதலாவது, சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இயற்கையாகவே மென்மையான களிமண் தரை அமைப்பை கொண்டவை. இதனால இந்த மண்ணுக்கு எடையை தாங்கும் திறன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்கு. இரண்டாவது, கடந்த சில தசாப்தங்களாக சென்னையில் உள்கட்டமைப்புகள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள், பிரம்மாண்டமான வணிக வளாகங்கள், மேம்பாலங்கள் அப்படின்னு பல கட்டுமானங்கள் குறுகிய காலகட்டத்தில் கட்டப்படுறதால இந்த மென்மையான களிமண் தரை மீது கூடுதல் எடை விழுந்திருக்கு. இதோட சேர்த்து நாம நிலத்தடி நீர் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல, நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறது, அதுவுமே ஒரு முக்கிய காரணமா இருக்கு. பூமிக்கடியில இருக்கும் மணல் அடுக்குகளுக்கு இடையே உள்ள தண்ணீர் தான் அந்த நிலப்பரப்பை தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாக இருக்கு. நம்ம தண்ணீரை ஒட்டு மொத்தமா உறிஞ்சும் போது அங்க ஒரு சிறிய வெற்றிடம் உருவாகி நிலத்தின் மேலடுக்கு மெல்ல மெல்ல கீழ் நோக்கி அமர தொடங்குது. இப்போது இந்த நிலம் உள்வாங்குதலோடு இரண்டாவது ஆபத்தான கடல் மட்ட உயர்வும் இணையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? காலநிலை மாற்றத்தின் காரணமாக உலக அளவில் பனிப்பாறைகள் உருகி வர்றதால சென்னையின் கடலோர பகுதியில கடல் மட்டம் ஆண்டுக்கு 2.88 மில்லிமீட்டர் உயர்ந்து வர்றதா தரவுகள் சொல்லுது. இப்போ யோசித்து பாருங்க, கடல் மட்டம் மேல உயருது, நிலப்பரப்போ கீழே இறங்குது. இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது வரும் 2100ஆம் ஆண்டுக்குள்ள நகரின் 140 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவு வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாக இந்த ஆய்வு எச்சரிக்குது. இதனால பாதிக்கப்படவிருக்கும் மக்களின் எண்ணிக்கை குறித்தும் சில கணிப்புகள் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா 2030ல
வெள்ள பாதிப்பு வளையத்திற்குள்ள வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 24.5 லட்சமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கு. இதுவே வரும் 2100 பார்க்கும்போது சுமார் 98.5 லட்சம் மக்களாக, அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி மக்களாக உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பா சென்னையின் முக்கியமான ஐடி காரிடார்ஸான சோழிங்கநல்லூர், அடையாறு மற்றும் வட சென்னையின் தண்டையார்பேட்டை ஆகிய பகுதிகளும் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஆய்வின் நோக்கம் நம்மள பயமுறுத்துறதுக்காக அல்ல, மாறாக நாம முன்கூட்டியே திட்டமிட்டு சென்னையை பாதுகாப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான். இந்த சவால்களை எதிர்கொள்ள நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சில முக்கியமான தீர்வுகளையும் முன்வைக்கிறாங்க. முறையான வடிகால் மற்றும் நகர திட்டமிடல். இனிவரும் காலங்கள்ல சென்னையில புதிய பெரிய உள்கட்டமைப்புகளை திட்டமிடும் போது அந்தந்த பகுதியின் நிலம் உள்வாங்கும் தன்மையை கணக்கில் கொள்ள வேண்டும். மண்ணின் எடையை தாங்கும் திறனை ஆராய்ந்து அதற்கப்புறமாக கட்டுமான பணிகளை வடிவமைக்க வேண்டும். அடுத்ததா சதுப்பு நிலங்களை மீட்டெடுத்தல். சென்னையின் இயற்கை வடிகால்களான பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் பிற நீர்நிலைகளை நாம முழுமையா பாதுகாக்க வேண்டும். அடுத்ததா ஆக்கிரமிப்பை தவிர்த்து இயற்கை நீர்நிலைகளை பராமரித்தால் மட்டுமே உபரி வெள்ள நீரை சீராக தேக்கி வைக்க முடியும். அடுத்ததா நிலத்தடி நீர் சமநிலை. நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமாக உறிஞ்சுவதை தவிர்த்து மழைநீர் சேமிப்பை இன்னும் தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதன் மூலமாகத்தான் பூமிக்கு அடியில இருக்கும் நீர்மட்டத்தை நாம நிலையாக வைத்திருக்க முடியும். கடைசியா நேயர்களே, 2100 ஆண்டு அப்படின்றது ஏதோ மிக தொலைவில் இருக்கிற காலமெல்லாம் கிடையாது. இதை நாம அலட்சியமாகவும் விட்டுவிட முடியாது. இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அறிவியல் தரவுகளை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் பொதுமக்களாகிய நாமும் இணைந்து சென்னையை ஒரு காலநிலை தாங்கும் திறன்மிக்க நகரமாக மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான நோக்கமா இருக்கு. முறையான திட்டமிடலும் விழிப்புணர்வும் இருந்தால் எந்த ஒரு இயற்கை சவால்களையும் நாம நிச்சயமா வெல்ல முடியும். இதே போல மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.